Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வீடியோல தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய இந்த கவுன்சிலிங்க்கு எப்படி நம்ம ரெடி ஆகுறது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். அதாவது நேத்து டேட்ல இருந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது 7.5 ரிசர்வேஷன் அண்ட் ஜெனரல் கோட்டா இந்த கேட்டகரியில வர்றவங்களுக்கு கவுன்சிலிங் அப்படிங்கறது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 9/7/2025ல இருந்து 15/7/2025 வரைக்கும் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு டெட்லைன் கொடுத்து டைம் கொடுத்திருக்காங்க. இதுக்குள்ள நீங்க கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணி அந்த கவுன்சிலிங்க்கு உண்டான பேமெண்ட்டை நீங்க பண்ணுங்க அப்படிங்கறது நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. எல்லாமே பண்ணியாச்சு ப்ரோ. நெக்ஸ்ட் நாங்க என்ன பண்ணணும், எங்களை எப்போ கூப்பிடுவாங்க, எங்களுக்கு யாருமே இது வரைக்கும் கால் பண்ணல, மெயில் வரல, நாங்க என்ன பண்றனே தெரியல, நாங்க படிச்சா அக்ரி தான் படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியத்துல இருக்கோம். ஆனா எங்க வீட்ல நீங்க இன்ஜினியரிங் படிங்க, நீங்க வேற ஏதாவது படிங்க, அக்ரிக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. இந்த மாதிரி பல கொஸ்டினுக்கு பாத்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் ரிப்பீட்டடாவே வந்துட்டு இருக்குது. இந்த வீடியோல ஒரு கிளியரான ஒரு எக்ஸ்பிளனேஷனா தான் இருக்க போகுது. கவுன்சிலிங் எப்படி இருக்கும், நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் இருக்க போகுது, காலேஜுக்கான அந்த சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது எப்போ நம்மளுக்கு கிடைக்கும், அது எங்க கிடைக்கும், எங்க போயிட்டு நம்ம வாங்கணும், நெக்ஸ்ட் நம்ம எப்படி காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்றது அப்படிங்கிறது வரைக்கும் ஒரு கிளியர் அண்ட் கட்டான எக்ஸ்பிளனேஷனா தான் இது இருக்க போகுது சார். அதனால இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அதாவது நீங்க பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க கொடுத்திருக்கக்கூடிய டென்டேட்டிவான ஷெட்யூலை நீங்க வியூ பண்ணி பார்க்கணும். நிறைய பேர் ஷெட்யூலே பார்க்காம நீங்க எந்த கேட்டகரினே தெரியாம கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்றதா இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு. இந்த டிஎன்ஏயு பொறுத்த வரைக்கும் நம்மள இப்போ ஒரு வழி பண்ணி எடுத்துருவாங்க. காலேஜ்ல ஜாயின் பண்ற வரைக்கும் எதுவுமே வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. அப்படியே சைலண்டாவே வெப்சைட்ல அப்டேட் மட்டும் கொடுத்துட்டு அப்படியே கம்முன்னு விட்டுருவாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பரா பக்காவா ஃபாலோ பண்ணி அட்மிஷன் போடுறத 100ல 50% ஸ்டூடெண்ட்ஸ் தான் போடுறாங்க. மீதி 50% ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா தெரியாமே பாத்தீங்கன்னா டவுட்ஸ்லயே பாத்தீங்கன்னா இருந்துட்டு போயிடுறாங்க. அதனால நம்ம சேனலோட கைட்லைன்ஸ் படி நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் நீங்க வீடியோ பார்த்து ரெகுலரா பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், கவுன்சிலிங் எப்படி அட்டெண்ட் பண்ணணும், எப்படி ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும் வரைக்கும் உங்களுக்கு லைவ் எக்ஸாம்பிள் இது மாதிரி யாரும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு டெடிகேட்டடா உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுடைய ஒர்க்கை தாண்டி உங்களுக்கு ஒரு டெடிகேட்டடா நாங்க ஒர்க் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக ரொம்ப டெடிகேட்டடா வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த விதத்துல இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கக்கூடிய காமன் டவுட்ஸ் என்ன அப்படின்னா, ப்ரோ நாங்க கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணி ஃபீஸ் பேமெண்ட் பண்ணி காலேஜ் எல்லாமே நாங்க செட் பண்ணி வச்சுட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எங்களுக்கு எதுவுமே புரியல. ஆக்சுவலா அந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த கேட்டகரியில நீங்க வரீங்க அப்படின்னா அப்படிங்கிறவங்க மட்டும் அந்த 14ஆம் தேதி நீங்க போற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டிஃபரெண்ட்லி ஏபிள்டுக்கு தனியா ரேங்க்ல அந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் கேட்டகரின்னு சொல்லிட்டு தனியா ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா எங்களுக்கு இது வரைக்கும் கொடுக்கல ப்ரோ. நாங்க என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, கவுன்சிலிங் ஃபார் த 7.5 கோட்டா அண்ட் த ஜெனரல் கோட்டா ஆன்லைன் மோட். ஆன்லைன் மோட் அப்படின்னா ஆன்லைன்ல மட்டும் தான் நம்ம அட்டெண்ட் பண்ணணும், ஆஃப்லைன்ல போக கூடாது. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, 9/7/2025ல இருந்து 15/7/2025 வரைக்கும் ஜெனரல் எம்பிசி டிஎன்சி பிசி பிசிஎம் இவங்க எல்லாருமே 3000 ரூபாயும், எஸ்சி எஸ்டி ஷெட்யூல் காஸ்ட் இருக்கக்கூடியவங்க மட்டும் 1500 ரூபாயும் நீங்க ஃபீஸ் அப்படிங்கறத பேமெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க பேமெண்ட் பண்ணி தான் ஆகணும். இன்க்ளூடிங் நீங்க 7.5 ரிசர்வேஷன்ல இருக்கிறீங்க அப்படின்னாலும் கவுன்சிலிங் ஃபீஸ் மட்டும் நீங்க பேமெண்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த இடத்துல உங்களுக்கு டேப்ல எனபிள் ஆகுது அப்படின்னா நீங்க கண்டிப்பா பேமெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஃபீஸ் பேமெண்ட் அப்படிங்கறத கண்டிப்பா பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கட்டாயமா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாருமே நீங்க எந்த கேட்டகரியில இருந்தாலும் சரி, கண்டிப்பா கவுன்சிலிங்க்கு ஃபீஸ் பேமெண்ட் பண்ணாம உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கறது கிடைக்காது அப்படிங்கறத தெளிவா முழுமையா புரிஞ்சுக்கோங்க. எப்படி ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணுங்கிறத பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்க ஃபீஸ் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல கவுன்சிலிங் பேமெண்ட் ரெசிப்ட்னு ஒரு ரெசிப்ட் இருக்கும். இந்த ரெசிப்ட்டை நீங்க பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த ரெசிப்ட் தேவைப்படும். எந்த டேட்ல நீங்க ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிருக்கீங்க, எந்த டைமிங்ல பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற எல்லாமே கொடுத்திருப்பாங்க. எவ்வளவு ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. என்ன கேட்டகரியில ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிருக்கீங்க, அதாவது அட்மிஷன் கவுன்சிலிங் ஃபீஸா நீங்க 1500 ரூபாய் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல வந்திருக்கு. சோ இதே மாதிரி இந்த இடத்துல மை அப்ளிகேஷன் அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த சாய்ஸ் ஆர்டர் நீங்க மறுபடியும் ரீ எடிட் அப்படிங்கிறது எத்தனை முறை வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். அதனால பல முறை நம்ம பண்ணிக்கலாமே சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் போயிட்டு கோயம்புத்தூர்ல இருக்கிறத கீழே மாத்துறது, மதுரையை மாத்துறது, அதே மாதிரி நாகப்பட்டினத்தை மாத்துறது, திருவண்ணாமலையை மாத்துறது, திருநெல்வேலியை மாத்துறதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் நீங்க மாத்த வேண்டாம். ஒன் டைம் நீங்க பெர்ஃபெக்ட்டா சேஞ்ச் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அது அது அப்படியே தான் இருக்க போகுது. அது என்னைக்குமே மாறாது. சரிங்களா? அதனால நீங்க பண்ண வேண்டிய விஷயம், ஒன்ஸ் நீங்க எடிட் பண்ணிட்டீங்க, அதாவது கோர்ஸ் செலக்ஷன் இந்த லிஸ்ட்டை கிளிக் பண்ணி நீங்க எடிட் பண்ணி நீங்க ப்ரொசீட் பண்ணிட்டீங்கனாலே போதுமானது.
15ஆம் தேதி வரைக்கும் நீங்க வந்து எதுவுமே பண்ணாதீங்க. டபுள் மைண்டா இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதான் ஒவ்வொரு வீடியோலயும் சொல்றேன். ஏன்னா நெறைய பேர் வந்து இன்ஜினியரிங்கும் அட்மிஷன் போட்டிருப்பீங்க. டிஎன்ஏயுக்கு வந்து அட்மிஷன் போட்டிருப்பீங்க. யாரெல்லாம் வந்து 2 அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப இந்த நீங்க குடுத்த எல்லாருமே கரெக்ட்டா ஃபர்ஸ்ட் நம்ம ஆசைப்படுறது எல்லாமே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கோயம்புத்தூர்ல நம்மளுக்கு வந்து கிடைக்கணும். நம்மளுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல கிடைச்சுச்சு அப்படின்னா ரொம்ப பெட்டரா இருக்கும்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. ஆல்மோஸ்ட் அப்ளை பண்ணவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா, கோயம்புத்தூர் தான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிருப்பீங்க. மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, கரூர், நாகப்பட்டினம், சிவகங்கை. அதே மாரி 12 டாப்ல இருக்கக்கூடிய இந்த 12 காலேஜ் மட்டும் தான் அங்க வந்து கவர்மெண்ட். மீதி இருக்கக்கூடியது எல்லாமே வந்து நமக்கு வந்து அஃபிலியேட்டட்ல பிரைவேட் காலேஜ் வரும். அப்புறம் செல்ஃப் சப்போர்ட்டிங் காலேஜஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து வரும். சரிங்களா? நம்ம கீழ உள்ளதெல்லாம் விட்டுருவோம். அவுட் ஆஃப் 200க்கு வந்து 180 வரைக்கும் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க தாராளமா வந்து ஒரு சேஃபான மார்க்குங்க. கண்டிப்பா அடிச்சு சொல்றேன். இந்த வீடியோ நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது 99.9% வரைக்கும் 180க்குள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து கண்டிப்பா கவர்மெண்ட் காலேஜ் வந்து கிடைக்கும். அப்போ 180க்கு கீழ அதுக்கு கம்மியா 179, 78, 75 வரைக்கும் இருக்கக்கூடியவங்களுக்கு கிடைக்காதான்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கும் கிடைக்கும். உங்களுக்கு கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணி வெயிட்டிங் லிஸ்ட்ல கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு பேஸ்ட் ஆன் நம்மளுடைய கம்யூனிட்டி ரிசர்வேஷன். நம்மளோட கம்யூனிட்டி ரிசர்வேஷனை பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து குடுப்பாங்க. சோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து கிளியரா வந்து புரிஞ்சிருக்கும். பேமெண்ட் பண்ணிக்கிறணும். நம்ம வந்து சாய்ஸ் ஆர்டர் வந்து சேஞ்ச் பண்ணி அப்டேட் பண்ணி நம்ம வந்து ப்ரொசீட் வந்து பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது எப்போ வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 15ஆம் தேதி வரைக்கும் வர்றதுக்கு சான்ஸ் வந்து கிடையாதுங்க. 15ஆம் தேதி முடிஞ்சதுக்கு அப்புறம் 16 அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா 16, 17, 18 சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த டேட்ல ஏதாச்சும் ஒரு டேட்ல கண்டிப்பா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்மளோட சாய்ஸ் ஆர்டர் இருக்கு இல்லையா? லைக் வந்து இந்த இடத்துல வந்து பாருங்க. இதுக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு ரவுண்ட் வந்து கொடுத்துருவாங்க. இந்த ரவுண்ட் புதுசா வந்து எனபிள் ஆயிட்டு காலேஜ் அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து வியூ பண்ணோம் அப்படின்னா எந்த காலேஜ் உங்களுக்கு வந்து சீட் வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு வந்து அந்த அலாட்மெண்ட் லெட்டரே வந்து கொடுத்துருவாங்க. உங்க போட்டோ ஒட்டியிருப்பாங்க. அதே மாதிரி எந்த காலேஜ், உங்க நேம், உங்க டேட் ஆஃப் பர்த் எல்லாமே உங்களுக்கு அந்த அலாட்மெண்ட் லெட்டர்ல வந்துரும். அந்த அலாட்மெண்ட் லெட்டர் வந்ததுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிவி லிஸ்ட் வந்து கொடுப்பாங்க. இப்ப இந்த இடத்துல வந்து பாருங்க. இந்த இடத்துல நீங்க கவனமா வந்து நோட் பண்ணணும். 7.5 ரிசர்வேஷன் ஃபர்ஸ்ட் பேஸ்டு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன். இந்த இடத்துல வந்து என்ன பண்ண பிராக்கெட்ல வந்து கொடுத்துருக்கணும் ஆஃப்லைன் மோடுன்னு சொல்லிட்டு. இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இருக்கக்கூடிய காமன் டவுட். சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஆன்லைன்ல நடக்குமா, ஆஃப்லைன்ல நடக்குமா? கண்டிப்பா கட்டாயமா காலங்காலமா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அண்ணா ஆடிட்டோரியம்ல தான் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது நடக்கும். அதுல வந்து அந்த அண்ணா ஆடிட்டோரியத்துல பெருசா வந்து ஒரு ஸ்கிரீன் வந்து வச்சிருப்பாங்க. அதுல உங்களோட நேம் வந்து அடுத்தடுத்து ஓடிக்கிட்டே இருக்கும். உங்களை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி கூப்பிடுவாங்க. அப்போ போது நீங்க வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து பாருங்க 19ஆம் தேதி வந்து யாரை வந்து கூப்பிடுறாங்க அப்படின்னா 7.5 ரிசர்வேஷன் கோட்டா, அதாவது 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து 19ஆம் தேதி வந்து வர சொல்லுவாங்க. உங்களுக்கு கண்டிப்பா மெயில் வரும், எஸ்எம்எஸ் வரும். உங்களுக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் அந்த பிடிஎஃப் வந்து கொடுத்து இந்த டேட்ல இருந்து இவ்வளவு மாணவர்கள் வந்து வந்துருங்க. காலையில 10 மணிக்கு வந்துருங்க. ஆஃப்டர்நூன் 2 மணிக்கு வந்துருங்க. அப்புறம் 3 மணிக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் வந்து கொடுப்பாங்க. அந்த பட்டியல உங்களோட பேர் கண்டிப்பா வந்து இருக்கும். இது நீங்க ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா காலேஜ் கன்ஃபர்மேஷன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபார் த ஜெனரல் கோட்டா. ஜெனரல் கோட்டால ஃபர்ஸ்ட் பேஸ்டு கவுன்சிலிங் அப்படிங்கிறது. ஏன்னா ஜெனரல் கோட்டால ஃபர்ஸ்ட் பேஸ்டு கவுன்சிலிங் வந்து நிறைய பேர் வந்து உள்ள வந்து என்ட்ரி ஆயிருப்பாங்க. அப்படிங்கறதுனால 21/7/2025 இருந்து 26 கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 6 நாள் நம்மளுக்கு வந்து நடக்குது. இந்த 6 நாளை யூஸ் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒரிஜினல் நீங்க வந்து எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து அலாட் ஆச்சோ அந்த காலேஜோட அலாட்மெண்ட் லெட்டர், உங்களுடைய மை அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய 10th 12th அதே மாதிரி உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட், டிசி, நீங்க வேற ஏதாச்சும் வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில வரீங்கன்னா அதுக்கு உண்டான சர்டிபிகேட்ஸ் இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி ஆயத்தமா வச்சுக்கோங்க. இப்பவே போகும்போது நீங்க வந்து உங்களோட பேரண்டையும் கூட்டிட்டு போயிட்டு நீங்க வந்து அட்மிஷன் வந்து போடுற மாதிரி இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கலாம். ப்ரோ எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் பேஸ்ல கவுன்சிலிங்ல கிடைச்ச காலேஜ் எனக்கு வந்து வேண்டாம் ப்ரோ. அதை நான் வந்து இக்னோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து கோயம்புத்தூர் தான் வேணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை வந்து நீங்க வந்து மறுக்க முடியாது, மறுப்பு தெரிவிக்க முடியாது. நீங்க அதை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நீங்க வழக்கம் போல வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கோயம்புத்தூருக்கு வந்து போங்க. போயிட்டு அந்த இடத்துல வந்து ஸ்லைடிங் ப்ராசஸ்க்குன்னு சொல்லிட்டு தனியா வந்து ஒரு ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க. நல்லா கவனிக்கணும். அவங்க கிட்ட கேளுங்க. நம்மளுக்கு ஒரு ஸ்டொமக் பெயின் அப்படின்னா நம்ம தான் ஹாஸ்பிட்டல்ல தேடி வந்து போகணும். டாக்டரே நம்ம வீட்டுக்கு வந்து வரமாட்டாங்க. அதனால நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து வேணும் அப்படின்னா அது நம்ம தான் வாலண்டியரா போயிட்டு நம்ம தான் வந்து டைம் வந்து எடுத்து அவங்க அந்த இடத்துல போயிட்டு ஸ்லைடிங் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு தனியா வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு ஸ்லைடிங் ப்ராசஸ்க்கான அந்த ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு வந்துருங்க. சர்டிபிகேட் எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க. நீங்க அந்த இடத்துல கொடுத்துட்டு நீங்க ஸ்லைடிங் ப்ராசஸிங் கொடுத்துட்டு மூவ் பண்ணி வந்துட்டீங்கன்னா அவங்க வந்து அடுத்த ரவுண்டுல வந்து உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா
உங்களுக்கு ஆன்லைன்ல இருந்து மறுபடியும் ஸ்லைடிங் ப்ராசஸ்ல வேற காலேஜ் வந்து கிடைக்குது அப்படின்னா அங்க அந்த காலேஜுக்கான அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து கிடைக்கும். அப்போது எடுத்துட்டு போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த காலேஜ்ல போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாங்க. இதுதான் வந்து விஷயம். இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு செகண்ட் பேசிக் கவுன்சிலிங் இதெல்லாமே அந்த அடுத்தடுத்த டேல நமக்கு நடந்துட்டு இருக்கும். இத பத்தி நம்ம வந்து அடுத்த அப்டேட்ல பேசுவோம். இப்போதைக்கு நான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க பத்தி மட்டும் தான் வந்து பேசிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு, சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. டிஎன்ஏயு கவுன்சிலிங்க பொறுத்தவரைக்கும் ஒரு புரியாத ஒரு விஷயமா இருக்கும். ஆனா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா யாருடைய அனுமதியும் இல்லாம, யாருடைய நாலேட்ஜும் இல்லாம நீங்க ஈஸியா வந்து கவுன்சிலிங் வந்து அட்டெண்ட் பண்ணிடலாம். அதனால நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பான எக்ஸ்பிளனேஷன நீங்க ஃபுல்லா வந்து முழுமையா வந்து விசிட் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா வந்து எப்போ வேணாலும், எந்த டேட்ல, எந்த டைமிங்ல வேணாலும் உங்களுக்கு வந்து அப்டேட் குடுக்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். யுனிவர்சிட்டி தரப்புல இருந்து வரக்கூடிய முக்கியமான தகவல்கள கண்டிப்பா நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. சரிங்களா? இதுதான் வந்து அப்டேட். இப்போதைக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க குடுத்திருக்கக்கூடிய அப்டேட் வந்து இதுதான். இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது 15ஆம் தேதி முழுமையா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து நடக்கும். அப்ப இது என்ன ப்ரோ இந்த இடத்துல 14/7/2025 குடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஏற்கனவே வந்து யுனிவர்சிட்டி வெப்சைட்லயே நமக்கு வந்து அப்ளை பண்ணக்கூடிய அந்த டேப்ல உங்களுக்கு வந்து குடுத்துட்டாங்க. எக்ஸ் கோட்டால வந்து 14ஆம் தேதி வந்து யாரெல்லாம் 2 மணிக்கு வரணும், யாரெல்லாம் வந்து காலையில 11:30 மணிக்கு வரணும், யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 9:30க்கு வந்து வரணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஏற்கனவே வந்து அந்த சிவி லிஸ்ட் வந்து குடுத்துட்டாங்க. இந்த பட்டியல்ல வந்து உங்களோட நேம்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, போற மாரி இருக்கும். இல்ல ப்ரோ நான் வந்து 7.5 ரிசர்வேஷன்ல தான் வரேன். நான் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டால தான் வரேன். ஆனா என்னோட நேம் வந்து இதுல வரலையே ப்ரோ. நான் என்ன பண்ணலாம்ன்னு கேட்டீங்கன்னா, இது ரொம்ப சிம்பிள். இந்த இந்த ஒரு கொஸ்டினுக்கு வந்து நெறைய பேருக்கு வந்து ஒரு ஆன்சர் வந்து இல்லாத ஒரு புரிதலா வந்து இருக்குது. இந்த புரிதல நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் பேஸ்டு கவுன்சிலிங் வந்து செலக்ட் ஆயிருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல உங்களோட பேர் வரல அப்படின்னா, நீங்க வந்து மார்க் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்திருப்பீங்க. அவங்க ஒரு ரேஞ்ச் வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கட் ஆஃப் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு ஒண்ணு வரும். அவுட் ஆஃப் 200ல இருந்து 180 வரைக்கும், இல்ல 160 வரைக்கும் வந்து இருக்கக்கூடியவங்க வந்து இந்த டேட்ல இந்த டைமிங் வந்து வாங்க. இந்த டைமிங்க்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரேஞ்ச் லிஸ்ட் வந்து குடுப்பாங்க. அந்த ரேஞ்ச் லிஸ்ட் எப்படி டிஎன்இஏக்கு வந்து ரேஞ்ச் லிஸ்ட் நம்மளுக்கு வந்து குடுத்துருக்காங்களோ, அதே மாரி இவங்க டிஎன்ஏயுக்கு வந்து கண்டிப்பா குடுப்பாங்க. இது இந்த முறையே வந்து கொஞ்சம் குயிக்கா குடுத்திருந்தாங்கன்னா பெட்டரா இருந்திருக்கும். ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேருக்கு வந்து டவுட்ஸும், சந்தேகங்களும், குழப்பங்களும் வந்துகிட்டே இருக்குது. குழப்பங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தீர்க்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணாலும் ரெஸ்பான்சிபிள் கிடையாது அப்படிங்கிற நெறைய பேர் வந்து சொல்றீங்க. சரிங்களா? ஓகே. அவங்க கால் பண்றாங்க, அட்டெண்ட் பண்றாங்க. அட்டெண்ட் பண்ணல 2வது விஷயம். நம்ம சேனல்ல நீங்க டெடிகேட்டடா ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களோட டவுட்ஸ் எல்லாமே வந்து கிளியர் ஆகும். சரிங்களா? ஓகே. இப்ப இந்த இடத்துல வந்து பாருங்க, உங்களோட நேம் வந்து இல்ல அப்படின்னா, நீங்க வந்து அடுத்த ரவுண்டுக்கு தான் நீங்க வந்து வெயிட்டிங்ல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். அதனால வந்து உங்களுடைய அப்ளிகேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரிமூவ் ஆகல, ரிஜெக்ட் பண்ணல, எதுவுமே வந்து பண்ணல. நீங்க பயப்பட வேண்டாம். அதே மாரி இந்த இடத்துல யாருக்கெல்லாம் ஹேஷ் சிம்பிள் வந்து போட்டிருக்காங்களோ, அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. அட்மிஷன் இஸ் த சப்ஜெக்ட் டூ சப்மிட்டட் ஃபார் பெண்டிங் டாக்குமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. அதனால நீங்க வரும்போது எல்லா டாக்குமெண்ட்ஸுமே எடுத்துட்டு போயிட்டு சரண்டர் பண்ற மாரி இருக்கும் அப்படிங்கிற வந்து குடுத்துருக்காங்க. யாருக்கெல்லாம் ஹேஷ் சிம்பிள் போட்டிருக்கோ அவங்க மட்டும். சரிங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து தகவல் வந்து தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இப்ப இந்த வீடியோல உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து எப்படி அட்டெண்ட் பண்ணணும், எப்படி பேமெண்ட் பண்ணணும், நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ், எப்படி வந்து ஸ்லைடிங் ப்ராசஸ் இருக்கும், எப்படி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து குடுத்துட்டோம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். தேங்க் யூ.